மீனராசி. போரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. வெள்ளை மனசு படைச்சவங்க. பிள்ளை குணம் கொண்டவங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை முடிக்காம தூக்கமே வராது. அதே மாதிரி தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு பல பேருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுல இவங்க வல்லவர்கள். அதிகமா ஆசையே பட மாட்டாங்க. எல்லாரையும் ஈஸியா நம்பிருவாங்க. அமைதியை ரொம்ப விரும்பக்கூடியவங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். தன்னுடைய தேவைகளை தாண்டி மத்தவங்களுடைய தேவைக்காக உதவி செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய கண்ணீருக்கும் இவருடைய கவலைக்கும் யார் பொறுப்பாக இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சிக்க கூடியவங்க. மத்தவங்களால இவங்களுக்கு பாதிப்பே வந்திருந்தாலும் கனவுல கூட அவங்களுக்கு திருப்பி ஒரு வார்த்தையால கூட தப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்க நம்ம அடிச்சா கூட தெரிஞ்சும் திட்டுவோம், தெரியாமலும் திட்டுவோம். அந்த வலி மறக்கவே மாட்டோம். ஆனா இவங்களுக்கு மத்தவங்களோட வாழ்க்கையே இழந்திருந்தா கூட சரி, இவங்க மனசார யாரையும் திட்டி பழக்கப்பட்டவங்களே கிடையாது. வைராக்கியம் இருக்கு. ஆனா மத்தவங்க வயிறு எறிகிற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி அற்புதமான குணநலங்களை கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளா பட்ட கஷ்டங்கள், இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில நடந்த சகிக்கவே முடியாத சம்பவங்கள், அதாவது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்கு 14/1/2024 முதல் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். யாரால? குறிப்பா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பின் காரணமா. முன்னாடி என்னென்ன நெருக்கடிகளை கொடுத்தாரோ, முன்னாடி எவ்வளவு சோதனைகளை கொடுத்து உங்களை கஷ்டத்துல வாட்டி வதக்கி எடுத்தாரோ, அது எல்லாத்தையும் இப்ப அவரே சரி செய்து கொடுக்கிறார். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். இனி சனீஸ்வர பகவானால மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த பல காரியங்கள் இனி விரைந்து நடந்து முடியும். அது மட்டுமா, எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம, பயம் இல்லாம யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார். கம்பீரமா பேசுவீங்க. ஒரு பிரச்சனையை முடிக்க முடியல அப்படின்னாக்கா அத மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க. இது குடும்ப உறவுகளே கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பு மாறுது. 2 பேரும் பரஸ்பரமா மனசு விட்டு பேசுவீங்க. அடுத்த குடும்ப உறவுகளிலே பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமணம், சீமந்தம், காது குத்து இந்த மாதிரி சுப செலவுகளா தான் இனி இருக்கும். ஆன்மீகவாதிகள், மகான்கள், சித்தர்களுடைய ஆசி கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வட்டிக்கு வாங்கிய கடன்ல இருந்து அந்த கடன் சுத்தமா அடைக்கக்கூடிய அளவுக்கு பணம் அப்படிங்கிறது தாராளமா உங்க கைக்கு வரும். அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு சேரும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவடையும். மறைமுக எதிரிகளை கூட இப்ப கண்டுபிடிச்சு அவங்களை ஒழிச்சு கட்டிடுவீங்க. இது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல மீனராசிக்காரங்க மாட்டிட்டு இருந்தா அந்த வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்த வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். குறிப்பா குலதெய்வ பிரார்த்தனைகளை தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு போலாம்னு நினைப்பீங்க. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு கூட இப்ப மேற்கொள்வீங்க. அதே மாதிரி வாகனங்கள் பழுதாகி நின்று இருக்கும். அந்த பழுதான வாகனத்தை மாத்தி புதுசா வசதியா இருக்கக்கூடிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசியே சாதிச்சிருவீங்க. அது உடல் ஆரோக்கியம் மேம்படுது. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சின்ன சின்னதா கண் மருத்துவரை போயிட்டு பாத்துட்டீங்க அப்படின்னாவே அது சரி செஞ்சுக்க முடியும். பெருசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதாவது இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னா என்னை தாண்டி தானே என் தம்பியை தொட முடியும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு சாதகமா பாதுகாப்பா நிக்கிறாரு. இதனால மத்த கிரகங்கள் உங்களுக்கு தாறுமாறா இருந்தா கூட அவர்கள் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா சனி பகவானை தாண்டி தான் செய்யணும். இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் சரிங்களா. அது மாதிரி சொந்த பந்தங்களுக்கு இடையே உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது. தந்தைக்கு நெஞ்சு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகுது. செலவுகள் கட்டுக்குள்ள வருது. செல்வ செழிப்பு மேலோங்குது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது. புதுசா நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. உடன்பிறப்புகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. புதுசா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தாராள பண வரவின் காரணமா உங்களுடைய சேமிப்பு உயரும். குறிப்பா விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க.
மேலும் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சீமந்தம் நடக்கும், காதுகுத்து நடக்கும். இப்படி வந்துட்டு அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் வீட்ல நடக்கிறதுனால வீடே களை கட்டுங்க. கொஞ்சம் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாரி இல்லையா? அதே மாரி எதிர்பார்த்த விலைக்கு பழைய வீட வந்து வித்துட்டு புதுசா வீடு வாங்குவீங்க. தெய்வீக பணிகள்ல அதிகமா ஆர்வம் ஏற்படும். ஆ சொல்லப்போனாக்கா கோயில்கள்லாம் புதுப்பிக்கக்கூடிய உதவி நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை இருக்கும். அடுத்து இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நகை அடகுல இருந்தா கூட அது வந்து மீட்கறதுக்கான யோகம் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு. அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு இனி ஆரோக்கியம் கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்க காதலுடைய உண்மையான ஆழத்தை இப்ப வந்து உணர்ந்துப்பீங்க. இந்த உண்மையான காதல் உறவு அப்படிங்கிறது திருமண யோகத்துக்கு கைக்கூடி வருது. அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல சந்தை நிலவரத்த அறிந்து முதலீடு செய்வீங்க. போட்டிகளை மீறி அதிக லாபத்தை அடைய போறீங்க. மத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. குறிப்பா மருந்து, கமிஷன், மர வகைகளால அதிகமான ஆதாயம் உண்டு. கூட்டுத் தொழில்ல பங்குதாரர்கள் உங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க. அடுத்து உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி அடைவீங்க. வேலை சுமை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாரி உயர்வும் இருக்கும். குறிப்பா நல்ல உயர்வு அமையும். சக ஊழியர்களும் உங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க. குறிப்பா கன்னி துறையில இருக்கவங்க பதவி உயர்வும், சம்பள உயர்வும் இத்தன நாளா தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு கிடைக்குங்க. சோ ஆக மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது பழைய பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கிறதாவும், புதிய பிரச்சனைகள் எதுவும் வராம தடுக்கிறதாகவும், சகல விதங்கள்லயும் சௌபாகியம் தரக்கூடிய வகையில சந்தோஷம் நிலைத்திருக்க சனி பகவான் உங்களுக்கு துணை வராரு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ஆரணி படவேடு தடத்தில் ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல வீட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவானை மகம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வணங்கிட்டு வருவதனாலையும், அதனுடன் சேர்த்து விதவை பெண்களுக்கு உதவி செய்வதனாலையும் நிம்மதி கிடைக்கும். நிலைத்த சந்தோஷமும், நிலைத்த செல்வமும் உங்களுக்கு கிடைக்குங்க. சோ மீன ராசிகளை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் பக்க பலமாக உங்களுக்கு துணை வராரு. சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாருங்க? அதாவது பொது பலன்களே சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களுக்கு சனீஸ்வர பகவானால தனக்காரகன், புத்திகாரகன், குரு பகவான் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. இவர் கூடவே சனி பகவானும் பக்கபலமா நிக்கிறதுனால, இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடி, தொழில்ல இருந்த முடக்கம், உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனை, மனசுல இருந்த குழப்பம், வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடம் எல்லாமே மறையுது. அது மட்டும் இல்லாம வருமானத்துல தடை விலகுது. வீண் அலைச்சல், மன உளைச்சல், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எதிரிகளால தொல்லை, பொருளாதார நெருக்கடி, தவறான வழிகள்ல போகக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி எதை தொட்டாலும் பிரச்சனையை மட்டுமே இத்தனை நாட்களாக அனுபவிச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி சனீஸ்வர பகவான அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா சங்கடங்கள்ல இருந்து விடுதலை, எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீங்க, முயற்சிகள்ல வெற்றி, வருமானத்துல தடைகள் விலகுது, குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை நிலவுது, உறவுக்காரங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க, தொழில் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல லாபமும் வளர்ச்சியும் இருக்கும். இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருமானத்துல இருந்த குறைபாடுகளை நீக்கி வருமானத்தை உயர வைக்கிறாங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனை, தொழில் இருந்த பாதிப்பு, வீண் அலைச்சல், செயல்பாடுகள் இருந்த தடை, பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி, உடல் நிலையில இருந்து வந்த சங்கடம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் கூட இத்தனை நாட்கள் நடந்திருக்கும். இது எல்லாமே ஒட்டு மொத்தமா சரி செஞ்சு குடுக்குறாங்க. சொல்லப்போனா இத நம்ம சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதே, இந்த விஷயங்கள நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது எவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கும், குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும், நோய் தொல்லை அதிகமாயிருக்கும். அடடா! இவ்வளவா அவ்வளவான்லாம் தெரியாது. படாத பாடு பட்டிருக்க உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதே. உன் நிலையில முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலை சீராகும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சமூகத்துல செல்வாக்கு உயருது. செல்வ செழிப்போட இருக்க போறீங்க. சொத்து வாங்குவீங்க. பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. இவர்களை தொடர்ந்து முழு சுபகரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். இவரால நேர்மறை எண்ணங்கள் அதிகமா கிடைக்கும். வருமானத்துல தடைகள் விலகுது. முயற்சிகள்ல வெற்றி. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொன் பொருள் உயருது. வருமானம் அதிகமாகுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. நன்மைகளை மட்டுமே வழங்குவதனால நெருக்கடியான நிலையிலிருந்து விடுதலை கிடைக்குது. இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னாக்க இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பின் காரணமா இவருடைய செயல்பாடுகள் நிதானம் இருக்கும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்ப கைக்கு வரும். தொழில், வியாபாரம் இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். மனசுல இந்த குழப்பம் விலகி தெளிவு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்றவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழிலை பொறுத்தவரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அதிகமாக்கிப்பீங்க. விற்பனையில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. ஊழியர்கள் நம்பி மட்டும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காம நீங்களே இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா தொழில் நம்மளது, முதலீடு நம்மளது. நம்மள மாரி யாராலையும் தொழில வந்து பார்த்துக்க முடியாது. என்னதான் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான ஊழியர்களாக இருந்தாலும்
முதல் நம்மளது இல்லையா? சோ தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு வேலையில இருந்த சங்கடங்கள் மறையுது. எதிர்பார்த்த வருமானம் இருக்குது. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகள்ல கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். மேல் அதிகாரிங்க கோவமா இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப மறையுதுங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது. சுய தொழில் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேலை பளு குறையுது. எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. சிலர் வந்து படிப்புக்காகவோ, இல்ல வேலைக்காகவோ வெளிநாட்டுக்கு போறதுக்கு யோகம் இருக்கு. அடுத்த கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. டீச்சர்ஸ் உடைய அறிவுரையை நீங்க பின்பற்றுவதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும். குறிப்பா விடாமுயற்சினால நீங்க தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. மற்ற செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனத்த குறைச்சுக்கோங்க. படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் திடீர்னு உடல்ல சங்கடங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப மறைய போகுது. சிலர் வந்து விபத்துகள்ல சிக்கி கூட படுத்த படுக்கையா கூட இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஆரோக்கியம் மேம்படுவதனால எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே இப்ப மருத்துவ சிகிச்சையில இருந்து முழுமையா குணமாக்கி வெளிய வர போறீங்க. சோ உடல்நிலை சீரா தாங்க இருக்கு. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல ஒரு நேரம் இருக்கிற மாரி ஒரு நேரம் இல்லாம போயிருக்கும். நிம்மதி இல்லாம இருந்திருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இழுபறியா போயிருக்கும். ஆனா இப்போ நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுது. ஆடம்பர செலவுகள் மறையுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு மறைந்து ஒற்றுமை பலப்படுது. ஆனா, வீட்டு பொறுப்பு பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல புதிய நபர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. நம்மளுடைய வீட்டு விஷயத்தையும் யார்ட்டயும் சொல்லவே கூடாது. இதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் எப்பல்லாம் முடியுதோ, ஆனா அனுதினமும் பைரவர் வழிபாடு, வாராகியம்மன் வழிபாடு செய்வதனால மற்றும் உணவு, உடையை யாருக்காவது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்குவதனால நன்மைகள் அதிகமாகும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. ஆயுள்காரகன், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், புத்திக்காரனான குரு பகவானுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பல நன்மைகளை நீ தரப்போறாரு. தொழில சிறப்பான நிலையும் வருமானத்தையும் வழங்குறார். வீட்டுல மகிழ்ச்சி ஆனந்தத்தை ஏற்படுத்துறாரு. பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்கி வைக்கிறாரு. முன்ன மாதிரி எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது. அந்த சங்கடத்துக்கு காரணமாக இருந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு நல்லது செய்யணும் முடிவு பண்ணதுனால பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி பொருளாதாரம் உயர்வை அடையும். எதிரிகளால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையுது. வீண் அலைச்சல், உடல்நிலை பாதிப்பு எல்லாமே சரியாகுது. உறவுக்காரர்கள் பகையா இருந்திருப்பாங்க. இனி உறவுகள் எல்லாமே மேம்பட்டு நிற்கும். இவரால அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பு. வழக்கமான முயற்சிகள் எந்த தடைகள் விலகுது. திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அடைவீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படுது. உடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் மறையுது. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களை தொடரப்போகுது. இவரை தொடர்ந்து ராகுவும் கேது உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தொழில் உத்தியோகத்துல நெருக்கடிகள் விலகி பழியும் பாவச்சொல்லுக்கும் ஆளாகி சங்கடப்பட்டிருந்த உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு. பழிச்சொல் உங்களை விட்டு விலகுது. குடும்பத்துல சங்கடம் மறையுது. பிரச்சனை, வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்த மனக்கசப்பு, உடல் பாதிப்பு, இந்த மாதிரி எதிர்மறையான பலன்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க இனி நேர்மறையான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறீங்க. என்ன பண்றாங்க? ஆரோக்கியம் சீராக்கி, முயற்சிகள லாபத்தை உண்டாக்கி, தொழில் வேலையில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி, எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி உண்டாகும். புதுசா பதவி தேடி வரும். பொறுப்புகள் வந்து சேரும். இவரை தொடர்ந்து குரு பகவான், இவரால எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு. உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. பணவரவு அதிகமாகும். குடும்பத்துல சங்கடங்களை விலக்கி வைக்கி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வேலையில உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். தொழில் இருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குது. வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது. எதிர்பாராத நெருக்கடியால தவிச்சிட்டு இருந்த நீங்க இனி உயர்வான நிலைக்கு வாழ போறீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் சரியாகுது. உங்களை சுத்தி இருந்தவங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாருமே இப்ப வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு விலக்கி வச்சிருவீங்க. சோ இது தொடர்ந்து பொது பலன்களா பார்த்தோம்னாக்கா, இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால இந்த நட்சத்திரக்காரங்க அனுபவிக்கிறது. குடும்பத்துல எதிர்பாராத சந்தோஷம் இருக்கும். வேலையில இந்த டென்ஷன் மறையுது. சிலர் வந்து மேற்படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. புதிய நட்புகளால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் விலகுது. புதியவர்கள் நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது. சரின்னு பட்டதா மட்டும் கரெக்டான நேரத்துல செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ இல்ல பெரிய தொழிலோ, இந்த காலகட்டத்துல தொழில்ல நல்ல லாபம் இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. உடைய அறிவாற்றல் இந்த காலகட்ட லாபத்தை ஏற்படுத்தும். பங்கு வர்த்தகம், ஃபைனான்ஸ், ஆர்ட்வேர்ட்ஸ், நகை வியாபாரம், ரியல் எஸ்டேட், பதிப்பகம், கல்வி கூடங்கள், இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கிடைக்குங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும்
தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்குள்ள கைநீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வேலைப்பளு அதிகமாகும். அத ஒட்டியே வெளியூர் பயணங்களும் உண்டாகும். ஆனா இந்த 2 விஷயமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். உங்களுடைய நிலையில உயர்வு வந்து சேரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும். அரசு வேலையில இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிங்க பாராட்டுவாங்க. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பணியில ரொம்பவே நேர்மையா இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டுதான். இருந்தாலும் உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை அமையும் உங்க தகுதிக்கு ஏற்ப. அதே மாரி ஒரு சிலர் வந்து படிப்புக்காகவும், இல்ல வேலைக்காகவும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையுதுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. புதிய நட்புகளால சில சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, புதுசா ஏதாவது உறவுக்காரங்க உங்ககிட்ட வந்து பழகுறாங்க, பேசுறாங்க அப்படின்னாவே, அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. யார்கிட்டயும் நெருக்கமா பழக வேண்டாம். அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும். எதிர்காலத்த மனசுல கொண்டு நெனச்ச பொதுத் தேர்வுகள்ல விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா, வாழ்க்கையில மேம்பாடு உண்டுங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் பரம்பரை நோயோ, தொற்று நோயோ இதனால உங்களுக்கு இந்த சங்கடங்கள் இப்ப மறையுது. பருவ நோய்களால பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தா கூட, அதுவும் இப்ப மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாக்கிடுங்க. மத்தபடி உடல் பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல நீங்க இத்தன நாளா சந்திச்சுட்டு வந்த சங்கடங்கள் விலகுது. நட்புகளால உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும். அதுவும் இப்ப சரியாகுது. மனசுல இடம் புரியாத பயம் இருந்திருக்கும். அதுவும் இப்ப விலகுது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அடுத்த நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் வருமானம் பெருகுதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். வருமானத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெயை தானம் செய்வதனால மற்றும் அவருடன் சேர்த்து சூரிய பகவானையும் வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும். அடுத்த ரேவதி நட்சத்திரம். வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்லங்கிற மாதிரி எல்லா முயற்சியும் செய்தும் இத்தனை நாளா கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்க போகுது. எப்படி? ஃபர்ஸ்ட் விஷயம், வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வீண் அலைச்சல், மன உளைச்சல் எல்லாமே மாறுது. மதிப்பிற்கும், கௌரவத்திற்கும் எந்த ஒரு பங்கமும் இருக்காது. எதிரிகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், தீய வழியில போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருந்தாலும் சரி, அது எல்லாமே இப்ப சீராகுது. எதிரிகள் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமான பாதை இருக்கும். குறிப்பா இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, முயற்சிகள் எல்லாத்திலயும் லாபம். சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து விடுதலை. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது. தடைப்பட்ட முயற்சிகள்ல ஒரு முடிவு கிடைக்கும். பணவரவு அதிகமா கிடைக்கும். சில வந்து புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படுது. வெளியூர்ல போயிட்டு வாழக்கூடிய நிலை இருக்கு. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். குடும்பத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குறாங்க? யோகமான பலன்களை கொடுக்குறாங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகளை கூட சரி செய்து கொடுக்குறாங்க. உங்களை சுத்தி இருந்த கெட்டவங்க எல்லாமே இனி வந்து மறைஞ்சு போவாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த பிரச்சனையும் சரி, நட்பு வட்டாரத்துல இருந்து கருத்து வேறுபாடும் சரி, இப்ப வந்து சரியாகுதுங்க. கூட்டு தொழில் இந்த சங்கடமும், மனசுல இருந்த பயமும் இப்ப விலகி போகுது. அது மட்டும் இல்லாம, உங்க வாழ்க்கையிலேயே முன்னேற்றமான நிலை இருக்கிறதுனால, ஆரோக்கியமும் சீராகுது. தொழில் வியாபாரத்துல தடைகள் விலகுது. போட்டியாளர்கள் உங்ககிட்ட வந்து மோத முடியாம பின்வாங்கிருவாங்க. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்க தனித்திறமை வெளிப்படுது. முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. இவர்களை தொடர்ந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு. எப்படின்னா பணவரவை அதிகமா கொடுக்குறாரு. கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது. குடும்பத்த சுப நிகழ்ச்சியும் நடக்குது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகமா கிடைக்கும். ஆரோக்கியமும் மேம்படுதுங்க. உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இப்ப மறையுது. இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னாக்க இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால முயற்சிகள்ல வெற்றி, நெருக்கடியிலிருந்து விடுதலை, பணவரல இருந்த தடைகள் நீங்குது. குடும்பத்துல இருந்து குழப்பங்கள் விலகி சந்தோஷம் வரப்போகுதுங்க. வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். தொலைந்து போன பொருள் கூட திரும்பவும் கை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த சமூகத்துல உயருது. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில அதிக அக்கறை காட்டுவீங்க. கடந்த கால அனுபவத்தை வச்சுக்கிட்டு தொழில வெற்றி அடைவீங்க. பண முதலீட்டுல லாபம் அதிகமா கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்துல ஈடுபடுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்களையும் லாபம் ஏற்படுத்தும். அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த நிலையிலும் மற்றவங்களை அனுசரித்து செல்லக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. முதலாளிகளே உங்க திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அரசு வேலையில இருக்கவங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கிறதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே நன்மையாவே நடக்கும். வாழ்க்கை துணையும் நீங்க சொல்றதை கேட்டுப்பாங்க. புதிய நட்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பணிகள்ல கவனம் செலுத்துவீங்க. அதிகாரிகளுடைய ஆதரவு இப்போ உண்டாகுது. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. சுயதொழில் செய்யறவங்களுக்கு தொழிலை விரிவு செய்வீங்க. லாபம் அடைவீங்க.
பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. எந்த ஒரு கஷ்ட காலத்தையும் இப்ப சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய சக்தி ஏற்படுதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்றதையும் ஏத்துக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா பொதுத் தேர்வுகள்ல வெற்றி அடைவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் பரம்பரை நோய், பருவ நோய், எதிர்பாராத பாதிப்பு இது எல்லாமே இப்ப சரியாகுது. மருத்துவ செலவுகள் குறையுது. முழுமையா மருத்துவ சிகிச்சைனால உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வருங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேத்தி வைப்பீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒரு சிலர்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை அதிகமாகும். நேர்மையான வழியில நீங்க செல்வதனால குடும்பத்துல நன்மைகள் அதிகமா கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் அளிப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். நிரந்தரமான செல்வ செழிப்பை கொடுக்குங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, மீன ராசிக்கு 2025 முழுக்கவே சனீஸ்வர பகவான் ரொம்ப சாதகமான அமைப்புல நிக்கிறாரு. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அதை மட்டும் தப்பி தவறியும் செஞ்சிடாதீங்க. எல்லா விதங்களிலும் நன்மைகள் தொடரப்போகுது. பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.